ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். அவர் பெயர் ஆனந்தன். 60 வயது ஆகுது. திருச்சியை ஒட்டிய மணச்சநல்லூர் சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் வசிக்கிறார். சமீபத்தில் தான் புது வீடு கட்டி குடும்பத்தோடு குடியேறினார். ஆனந்தன், அவர் மனைவி, மகன், மருமகள் 4 பேரும் அந்த புது வீட்டில் நல்ல நாள் பார்த்து கிரகப்பிரவேசம் நடத்தி குடியேறினாங்க. ஆனந்தன் திருச்சியில் நகைக்கடை ஒன்று நடத்தி வர்றாரு. அந்த நகைக்கடையை அவருடைய மகன் சுரேஷ் தான் கவனித்து வர்றாரு. சுரேஷ் தினமும் வீட்டிலேருந்து காரில் கிளம்பி திருச்சியில் இருக்கிற நகைக்கடை வியாபாரத்தை பார்த்துட்டு 9 மணிக்கெல்லாம் டான்னு வீட்டுக்கு திரும்பி வந்துடுவார். ஆனந்தனுக்கு ஊரில் இருக்கிற பலரையும் நல்லா தெரியும். அளவுக்கு அதிகமாக பேசுபவர். ஆங்கிலத்தில் டாக்கட்டிவ்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இவருக்கு தான் ரொம்ப பொருந்தும். சமயங்களில் இவருடைய பேச்சால் தேவையில்லாத பிரச்சனையும் உண்டாகும். 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனந்தன் இவரை பற்றி அவரிடமும், அவரை பற்றி இவரிடமும் கோல் சொல்லி அவங்களுக்குள் சண்டை மூட்டி விட்டுருவார். இதனால் இவர் மூலமாக பிரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் உண்டு. அது மட்டும் இல்லை, கணவன் மனைக்குள்ளேயும் சண்டை உண்டாக்கி அவர்கள் பிரிய காரணமாக இருந்திருக்காரு. அதில் அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஆனந்தனுடைய இந்த செயலால் பலர் ஆனந்தன் மீது கோபம் கொண்டாங்க. பலர் அவரோடு பேசுவதையே நிறுத்திட்டாங்க. பலர் சண்டைக்கே வந்திருக்காங்க. நான் உள்ளது தான்பா சொல்கிறேன், உண்மையை தானே பேசுகிறேன், உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னுலாம் பதில் சொல்லுவார் இவர். ஆனந்தனுடைய மனைவியும் மகனும் சொல்லி பார்த்துட்டாங்க, கேட்கல. இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையில் மூக்க நுழைக்காதீங்க, உங்களுக்கு என்ன வந்தது, யார் எப்படி போனால் என்ன அப்படின்வாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் நல்லது தானே செய்கிறேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு பதில் சொல்லுவார். இதனால் அவங்க அழுத்து போயிட்டாங்க, இவருக்கு அட்வைஸ் கொடுக்கறதே இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் தான் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி குடி போனாங்க. முறையாக யாகங்கள், ஓமங்கள், பூஜைகள் எல்லாம் செய்துட்டு தான் அந்த பெரிய வீட்டில் குடியேறினாங்க. ஆனால் குடியேறின 1 மாதம் கழித்து அந்த வீட்டில் வினோத சம்பவங்கள் நிகழ ஆரம்பிச்சிது. ஒரு நாள் இரவு ஆனந்தனும் அவர் மனைவியும் ஒரு அறையிலையும், மகன் மருமகள் இன்னொரு அறையிலையும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஆனந்தனும் மனைவியும் கண் விழிக்கிறாங்க. பார்த்தா அவங்க அறைக்குள்ள ஏதோ ஒன்று படபடக்கிற சத்தம் கேட்குது. அவசரமாக எழுந்த ஆனந்தன் விளக்கு போட்டார். அப்போது அங்கே இருக்கிற விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தா அந்த அறையில் அந்த டேபிளில் அவர் மனைவியும் ஆனந்தனும் பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஆந்தை ஒன்று அமர்ந்திருக்கு. அது பயமுறுத்துகிற கண்ணில் ஆனந்தனை மட்டும் முறைக்குது. கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி இருக்கும்போது அந்த அறைக்குள்ளே எப்படி வந்துச்சு ஆந்தை அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. அதுதான் தெரியல, இப்போ அதை என்ன பண்ணுறது, ஆந்தை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அது அபசகுனம்னு சொல்லுவாங்க, அது முதல்ல வெளியில் விரட்டணும் அப்படின்னு சொல்ல ஆனந்தன் மெல்ல நடந்து கதவை திறக்க போனார். அப்படி போகும்போது ஆனந்தனையே முறைச்சி பார்த்தது அந்த ஆந்தை. இவர் துண்டு எடுத்து உசுன்னு விரட்டுறார். போ போ அப்படின்றார். அந்த துண்டை விசிறி அது அடிக்கிற மாதிரி பாவனை பண்ணுறார். ஆனால் அந்த ஆந்தை நேராக ஆனந்தனை நோக்கி பறந்து வந்து தன்னுடைய இறகுகள் மூலம் அவர் முகத்தில் அடிச்சுட்டு அவருடைய வழுக்கு மண்டையில் கொத்திட்டு பிறகு வாசலை நோக்கி பறந்து போச்சு. நைட்டு எப்படியோ ஆந்தை உள்ளே வந்திருக்கு அப்படின்னார் ஆனந்தன். ஆனால் அவர் மனைவியோ, எனக்கு என்னமோ நல்லதாக படலைங்க அப்படின்றார். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. ஆந்தை படுக்கறைக்குள்ளே வந்தது ஏதோ தற்செயலான நிகழ்வுன்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இரவு அதே மாதிரி ஆனந்தனும் அவர் மனைவியும் நல்லா தூங்கிட்டு இருந்தபோது சருன்னு அந்த அறைக்குள்ளார ஏதோ பறக்கிற சத்தம் கேட்டுது. ஆனந்தனும் மனைவியும் விழிச்சிக்கிறாங்க. இன்றைக்கும் ஆனந்தை வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு மனைவி பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஆனந்தன் எச்சரிக்கையோடு விளக்க போடுறாரு. அந்த அறைக்குள் வந்தது ஆந்தை இல்லை, பெரிய சைஸ் வௌவால் ஒன்று மேலே தொங்கிட்டு ஆனந்தனையே தன்னுடைய முட்டை கண்ணால் பார்க்குது. நேற்று ஆந்தை, இன்னைக்கு வௌவாலா, இதுவும் எப்படி வந்ததுன்னு தெரியலையே அப்படின்றார் ஆனந்தன் மனைவி. ஆனந்தன் முன்தினம் போலவே கதவு திறந்து வச்சுட்டு டவலால் வௌவாலை விரட்ட
அது ரெக்கையை விரிச்சிக்கிட்டு நேராக ஆனந்தன் முகத்தை தாக்கிட்டு வெளியில் பறந்து போச்சு. வௌவால் தாக்கும்போது ஆனந்தன் முகத்தில் கீறல்கள் விழுந்துச்சு. அதனால் பாய்சன் ஆக போகுதுன்னு சொல்லி அந்த இரவிலேயே மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு மகன் சுரேஷ் கூட்டு வந்தார். இப்படி ஆந்தையும் வௌவாலும் மாறி மாறி வந்ததுக்கான காரணம் ஏதோ இருக்கணும் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசினாங்க. ஆனால் ஆனந்தான் அது பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் 3வது நாளே பெரிய விபரீதம் இருந்தது. அதாவது அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஆந்தை வௌவால் ரெண்டும் உள்ளே வந்துருந்தது. வழக்கம் போல் ஆனந்தம் ஜாக்கிரதையாக லைட்டை போட்டுட்டு ரெடியாக வச்சுருந்த கம்பு எடுத்து அதை அடிக்கிறதுக்கு போனார். உடனே அவ்வளோதான், ரெண்டும் ஆக்ரோஷமாக வந்து அவர் முகத்தை தாக்கிட்டு 2வது அவர் சத்தம் போட்டு வலி தாங்காமல் சத்தம் போடுறார். அதுக்கு சத்தம் கேட்டு மனைவியும் சத்தம் போடுறாங்க. இதனால் ஓடி வர்றார் மகனும் மருமகளும். வந்த உடனே அவங்க வச்சுருந்து அவங்கள பார்த்த உடனே அந்த ரெண்டும் ஓடி போச்சு. அதுதான் அதிசயம். அவங்கள எதுவும் பண்ணலை. ஆனந்தன் முகத்தில் இருந்து ரத்தம் வழிஞ்சுது. அதனால் அன்றைக்கி ராத்திரியே அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ அமானுஷ்யம்தான் இருக்கணும்னு புரியுது அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, உடனே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அந்த டேட்டுக்கு ஆனந்தனும் அவருடைய மகனும் வர்றாங்க. மேற்கண்ட சம்பவத்தை அவங்க தான் சொன்னாங்க. அதுதான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரை சித்தரையா முன்னாடி உட்கார வைக்கிறோம். சித்தரையா சொன்ன தெளிவு என்ன தெரியுமா? உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னார். அதாவது ஆனந்தன் தான் வழக்கம் போல் சிண்டு முடிச்சு விடுவார். அந்த மாதிரி சித்ரா பழனின்னு 2 கணவன் மனைவி வாழ்ந்தாங்க. அவங்க 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க. ஒரு நாள் சித்ரா வேற ஒருத்தர் கூட லிஃப்ட் கேட்டு போனது பார்த்துட்டு அவங்க ரொம்ப நாளாக பார்க்குறேன், உன் மனைவி வேற ஒருத்தனோட சேர்ந்து ஆஃபீஸ் போகிறா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. அது சண்டையாகி பெரிய பிரச்சனையாகி சகாத வார்த்தைகளை பேசிட்டார் பழனி. அதனால் அங்கேருந்து கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சித்ரா. தன்னுடைய இல்லறம் கெட்டு போனதுக்கு காரணம் இந்த ஆனந்தன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தது அந்த ஆத்மா. அதுக்கப்புறம் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதுதான் இந்த மாதிரிலாம் பண்ணிச்சு அப்படின்னாரு. எப்படி சாமி கதவு மூடி இருக்கும் ஒரு கதவுக்குள்ளே அதுங்கெல்லாம் வந்தது அப்படின்னாரு. அதெல்லாம் சூட்சும வடிவில் உள்ளே கொண்டு வர முடியும், உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னாரு சித்தர். அது ஒன்று அவ்வளோ எளிதில் விடாது, நான் சொல்கிற பரிகாரம் செய்து முறையாக அதுக்கிட்டேருந்து தப்பிச்சிக்கோ அப்படின்னாரு. முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க படத்துக்கு மாலை போட்டு நீ மன்னிப்பு கேளு. முதல்ல மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் நான் சொல்கிற பூஜை முறைகள் பரிகாரமெல்லாம் பண்ண அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு போனார். படிப்படியாக அதெல்லாம் ஒன்றும் வர்றதில்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணார். நாங்களும் சந்தோஷப்பட்டோம். வாழ வேண்டிய முறைப்படி வாழாமல் தனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்றதுக்காக பல குடும்பங்கள் பல நண்பர்களை பிரித்து வச்சப்போ பாவம்தான் அவரை இப்படியெல்லாம் ஆட்டி வச்சது. வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி போகலாம். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எங்களுக்காகவே நீங்கள் நல்லா இருக்கணும். என் பேர் நித்யா, ஜெயங்கொண்டத்துலேருந்து நான் பேசுகிறேன். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கேன். உங்களை பார்த்த பின்னாடி தான் எங்களுக்கு குலதெய்வமே தெரிஞ்சுது. 5 வருஷமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடி மாதமும் தை மாதமும் சொந்த பந்தத்தோட சந்தோஷமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரோம். நீங்கள் சொல்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னதானமும் நான் ரொம்ப சிரத்தையோடு செஞ்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் தான் என் தம்பிக்கு தொழில் அமைஞ்சு கல்யாணம் ஆச்சு. என் வாழ்க்கையிலும் கொஞ்சம் நிம்மதி கிடச்சிதுங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சித்தர் ஐயாவுக்கும் என்னோட வணக்கம் மற்றும் நன்றிகள் ஐயா. என்னோட கேள்வி சொந்த பந்தத்தோட குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போகும்போது நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் எங்களோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்க ஐயா. பின்னாடி இருக்கிறவங்களாம் நாங்கள் நிறைய பேர் போகிறதுனால பின்னாடி இருக்கவங்களாம் வெயிட் பண்ணுறது எனக்கு சங்கடமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் டைம் தை மாதம் கோயிலுக்கு போனப்போ இறந்த என்னோட தாத்தா பாட்டி பேரை சொல்லி சகல குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா.
அந்த மாதிரி இறந்தவங்களோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணலாமாங்க ஐயா? இறந்தவங்களோட சகல குடும்பம்னு சொன்னேன், இறந்தவங்க பேருக்கு அர்ச்சனைன்னு சொல்லலை நான். நாங்கள் சாமி கும்பிட்டு வெளில வந்த பின்னாடி இது ஒரு டிஸ்கஷன் ஆச்சு எங்கள் வீட்டில். தாத்தா அவ செத்துட்டாங்க, அவங்க பேரை சொல்லி பண்ணலாமா அப்படின்னு அந்த மாதிரி டாபிக் போச்சுங்க ஐயா. என்னோட டவுட்டை கிளியர் பண்ணி நாங்கள் ஆடி மாதம் கோயிலுக்கு போகும்போது நாங்கள் நல்லபடியாக செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இறந்தவங்களுக்கு தேவையானது புண்ணியங்கள் மட்டும்தாம்மா. நீங்கள் அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, செவ்வாய்க்கிழமை, அதை முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாவே போகிறோம், எல்லாருக்கும் பயன் கிடைக்கும். வேறு ஒன்றும் தேவையில்லை. அர்ச்சனை பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை, அதனால் அதை நிறுத்திக்குவாங்க, தேவையில்லை. விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ராதாகிருஷ்ணன் பேசுகிறேங்க, அயனாவரத்துலேருந்து. நீங்கள் நல்லபடியாக சுகமாகி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க. நான் அயனாவரத்தில் நான் இருக்கிற ஃப்ளாட்டில் மொத்தம் 12 ஃப்ளாட் இருக்குது சார். அந்த ஃப்ளாட்டில் வந்து சவுத் ஈஸ்ட்டு கார்னரில் வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு கீழே வந்து கிணறு இருக்குது. கிணத்துக்கு மேலேயே ஃப்ளாட்டையும் கட்டிட்டாங்க. அதை பற்றி அப்போ தெரியல. ஆனால் போக போக என்னன்னாக்கா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. பையனுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் முதல்ல அங்கே தான் இருந்தோம் ரொம்ப வருஷம். அதுக்கப்புறமா அந்த இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற இந்த பசங்களுக்கெல்லாம் கல்யாண வயசு தாண்டியும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 4 பசங்களுக்கு கல்யாணம் நடக்கலை. இது வந்து யாருக்கோ ஜாதகத்தை கொண்டு போய் காட்டினது போது அவர் சொன்னாரா, வீட்டில் வந்து ஒரு பள்ளம் இருக்கிறதுனால வந்து கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாராம் அவர். அந்த அந்த கணத்தை மூடிடலாமா ஐயா? மூடினா பாதிப்பு குறையுமா, இல்லைனா வேற ஏதாவது பாதிப்பு வருமா ஐயா? அதை கொஞ்சம் சித்தரையாட்ட கேட்டு சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. இந்த கேள்வியை கேட்கும்போது சித்தரையா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். யார் இப்படி செய்வாங்க? யாருமே செய்ய மாட்டாங்களே. பெரிய பள்ளத்தை வச்சுக்கிட்டு கிணத்து மேலே வீடு கட்டவே மாட்டாங்களே. இது சாதாரண கொத்தனாரு கூட தெரியும், இது எப்படி கட்டினாங்க அப்படின்னு கேட்டார். அதனால் அது மூடிடுறது தான் நல்லது, பெருசே ஆகாது, அந்த வீட்டில் இருந்தா அப்படின்னு சொன்னார். செய்யுங்க. அடுத்த பிறவி நல்லா இருக்கிறதுக்கு, சிறந்த கல்வி செல்வம் மற்றும் ஆரோக்கியம் பெற என்ன நன்மைகளை இந்த பிறவியில் செய்யணும் அப்படின்னு முரளிமணி என்ற ஒரு சென்னையிலேருந்து கேட்குறாரு. இது வந்து இந்த கேள்வியுடைய நோக்கமே வியாபாரத்தனமாக இருக்குது. அதாவது நீங்கள் இயல்பாக வந்து நல்லவராக வாழணும். ஏதோ அடுத்த பிறவி இப்படி இருக்கும்ன்றதுக்காக வந்து வாழக்கூடாது. அது செயற்கைத்தனம் இல்லையா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். சொல்லொழுக்கம் செயலொழுக்கம் தவறாமல் வாழ்ந்துட்டு வந்தாலே போருமே. உதாரணமாக கல்யாணமாகி சந்ததி விருத்தி குழந்தை பெற்றுக்கிறது எதுக்காக? நமக்கு முதுமையில் நமக்கு கவனிச்சுக்குவாங்கன்றதுக்காக தான் குழந்தை பெற்றுக்கிறது. அதை வந்து ஆரம்பத்தில் நம்ம நல்லா கவனித்து வளர்த்தோம்னா நம்மளை குழந்தை மாதிரி பார்த்துக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜில் அவங்க பார்த்துக்குவாங்கன்றது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு போய் விட்டுடுறாங்க. அப்படி இல்லைன்னா பல பெற்றோர்கள் அனாதையாக நடுத்தருவில் நிற்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு இதுக்கு நடக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது செய்ய போய் நீங்கள் போடுற கணக்கு ஒன்று, ஆண்டவன் போடுற கணக்கு ஒன்று இருக்கும். மாறிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் நல்லவனாக வாழுங்க. யாருக்கும் மனதறிந்து கெடுதல் செய்யாதீங்க. அதில் எந்த நோக்கமும் வேண்டாம். அதை குணமாக மாற்றிக்குவாங்க. செய்துக்கிட்டு வாங்க, பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.